என்று கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே தமிழகத்திற்கு பலனுள்ள கூட்டணி, தமிழகத்தில் ஆட்சியில் பங்கெடுக்கும் கூட்டணி, தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியின் அங்கம் இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்ற ஒரு மாபெரும் சக்தியாக இன்று பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்திருக்கிறது. விஜயகாந்த் அவர்கள் அவர்களோடு சென்று சேர்ந்து விட்டார். இதற்கு நான் விஜயகாந்த் அவர்களை பரிதாபப்படுகிறேன். ஒரு நல்ல வாய்ப்பை விட்டுவிட்டு மே 19ஆம் தேதி பாஜகவோடு இணைந்திருக்கலாமே என்று நீங்கள் கவலைப்படத்தான் போகிறீர்கள். அது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இன்று பத்திரிகையாளர் சந்திப்பில் இருந்து வாக் அவுட் செய்கிறீர்கள் வைகோ அவர்களே, நாளைக்கு தமிழக அரசியலில் இருந்து நீங்கள் வாக் அவுட் செய்ய வேண்டிய நேரம் வரும் என்று சொன்னேன். மத்திய அமைச்சர் முதலமைச்சரை பார்க்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றால் ரோடு போட முடியவில்லை, ரயில்வே திட்டங்களை கொண்டு வர முடியவில்லை, புலச்சல் துறைமுகம் கொண்டு வர வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு முட்டுக்கட்டை, நெடுஞ்சாலைத்துறை நாங்கள் போடுகிறோம் என்றால் அதற்கும் ஒரு முட்டுக்கட்டை. இன்றும் சொல்கிறேன், இந்த நாடு உருப்பட வேண்டும் என்றால் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த நாடு உருப்படும். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் என் தாய்மார்கள் வரிசையில் நிற்க வேண்டியதில்லை. ரேஷன் பொருட்கள்